இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். சுதாகர் சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்க பேர்ல இல்லாதனால நமக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சார். நான் வரேன். தேங்க்யூ. வாங்க லதா, என்ன இந்த பக்கம்? அது வந்து என்னோட பாஸ்போர்ட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. அதான் ஸ்டேஷன்ல வந்து பாத்துட்டு போக சொன்னாங்க. ஏய் மனோ, நீ எங்க இங்க? ஒரு சின்ன வேலை, அதான் இங்க வந்தோம். நீ கொஞ்சம் லதா கூடவே இருந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வா. நாங்க வேணா கிளம்புறோம். சரி சார். சரி லதா, அப்ப நாங்க கிளம்புறோம். இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிங்க ஆதி. அது கூடவே இரு. ஓகே சார். எனக்கு ஒரு விஷயம் தானே புரியவே மாட்டேங்குது. உங்க அக்கா ஆதிய வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஏன்டா இப்படி இருக்கீங்க? என்னதான் உங்க அக்கா வேண்டாம் வேண்டான்னு விலகி போனாலும் ஆதி அவ வாழ்க்கையில திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பாருன்னு இதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சாதான் எல்லாம் சரியாகும். ஆதி சார் திரும்ப அக்கா லைஃப்ல வராரா? என்னக்கா சொல்றீங்க? அடப்பாவி, அதுக்கு நீ இப்படி அக்கா தாசனா மாறுவ? அவதான் சொந்த புருஷன்கிட்டயே பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறானா? நீ அவளுக்கு மேல இருப்ப போலயே. சொந்த புருஷனா? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? அது வந்து அக்கா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஆதி தாண்டா உன் அக்காவோட உண்மையான புருஷன். போதுமா? உனக்கு இதெல்லாம் தெரியும்னு நான் நினைச்சேன்டா. ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல இருக்க எல்லா பிரச்சனையும் உனக்கு தெரிஞ்சுதான் நீ அமைதியா இருக்கன்னு நான் நினைச்சேன். அது எப்படிக்கா? புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்துகிட்டே தெரியாத மாதிரி நடிக்க முடியும்? அவரோட கடைசி 5 வருஷத்தை மெடிக்கலா ப்ராசஸ் பண்ணி மெமரியை எரேஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் ஆதிக்கு பாரதிய யாருன்னே தெரியல, அவரோட குழந்தைங்கள யாருன்னே தெரியல, என்ன யாருன்னு தெரியல. லாஸ்டா நடந்த 5 வருஷத்துல எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. இப்போ நாம போய் அவருக்கு மறந்த விஷயத்த ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணா அது அவர் உயிருக்கே ஆபத்தா போயிரும். உங்களுக்கே இந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ அப்புறம் எதுக்கு மித்ரா பாரதிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்க? நான் மட்டும் அப்படி பண்ணலனா ஆதி என்னை விட்டு போயிருவாரு. பாரதி, அப்படியெல்லாம் போக விட மாட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு ஆதித்யா மேலேயும் தமிழ் மேலேயும் இருக்கிறது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அதை தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்னால ஆதித்யா இல்லாமலும் இருக்க முடியாது, தமிழ் இல்லாமலும் இருக்க முடியாது. இதான் நீ பிரச்சனையே. இல்லனா இந்நேரம் அந்த பாரதிய இருக்கிற இடமும் தெரியாம வாழ்ற தடையமும் தெரியாம அழிச்சிருப்ப. சரி மித்ரா, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேக்குறோன்னே வச்சுக்கோ, நாங்க நம்புறோம்னு வச்சுக்கோ. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்தேல, அந்த குட்டி பிசாஸ் மட்டும் வாயை மூடிட்டு பேசாம இருந்திருந்தா உங்க அண்ணனை போலீஸ் தொட்டிருக்குமா? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? சுதாகர் கிட்ட இருந்தது இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ். அது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே. ஆதித்யா தெரியாம இந்த விஷயத்த பண்ணா. இதுவே நானா இருந்திருந்தா தெரிஞ்சே போய் போலீஸ்ட சொல்லி இருந்திருப்பேன். ஆமா, இவ பெரிய நேர்மை சிகாமணி. பேசாம இருமித்ரா, இருக்கிற கோவத்துல ஏதாவது சொல்லிட போற. இங்க பாருங்க, நீ என்னால ஆதி இல்லாம இருக்க முடியாது. சோ நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் அத மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுங்க, பேசுங்க. நானும் மித்ராவுக்கு அதான் பாரதி இந்த வீட்லயே இருக்கேன். இல்லனா இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அது ஒண்ணுதான் சார் குற்ற உணர்ச்சியா இருக்கு. பாவம் மித்ரா மேடம், இது வரைக்கும் உங்க கூட சேர்ந்து எனக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்படுமே தான் யோசனையா இருக்கு. எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. நீ அந்த பாரதியை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அந்த குடும்பத்தை நீங்க என்ன கொடுமை பண்ணாலும் நான் என்னன்னு கூட கேட்க மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பண்ற எந்த விஷயமும் ஆதிக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் கொண்டு வரக்கூடாது. அது ஒண்ணு மட்டும் போதும்.
சொல்லிட்டல மித்ரா, இதுக்கப்புறம் அந்த பாரதியும் அந்த குடும்பமும் என்ன பாடுபட போறாங்கன்னு கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாரு. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். ஆனா ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடியிற வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்காக தன்மானத்தை இழந்தோ இல்ல குழந்தைங்க கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தாலோ அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டாம். அப்படி நடந்தா நானே சும்மா இருக்க மாட்டேன், நீங்களும் சும்மா இருக்க வேண்டாம். வாமனோ, என்னாச்சு? லதாக்கு பாஸ்போர்ட் இஷ்யூலாம் சரியாயிடுச்சா? அக்கா, சாப்பிட ஏதாவது இருக்கா? டேய், அவர் என்ன கேக்குறாரு, நீ என்ன கேட்டுட்டு இருக்க? அக்கா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கொடு, இல்லனா பட்டை கிடந்து சாவுற. டேய், என்னாச்சுடா உனக்கு? இப்ப எதுக்கு இப்படி நடந்துக்கிற? உன்னதாண்டா கேக்குறேன். ஆதி சார் கிட்ட எதுக்கு பேசாம வந்த? உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா, அவ கேட்டுட்டே இருக்கா. நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? மனோ, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, முதல்ல போய் ஆதி சார் கிட்ட பேசு போ. என்னக்கா பேச சொல்ற? ஏன் எங்க அக்காவை ஏமாத்திட்டு போனேன்னு சட்டையை பிடிச்சு கேட்க சொல்றியா? அக்கா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவர்தான் உன் புருஷன். ஆனா இப்போ அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. இல்லன்னு வச்சுக்கோ, கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். மனோ, எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல? மனோ, என்னடா திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு என்கிட்டயே எல்லாம் மறைச்சிட்டீங்கல்ல? உன்னை என் தம்பியா நினைச்சதுனால தான்டா இத சொல்லாம மறைச்சேன். இது ஒரு சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருந்தா, தம்பி உன் மாமா கிட்ட பேசி எங்களை சேர்த்து வைன்னு சொல்லிருப்பேன். ஆனா போனவரு எங்க எல்லாரையும் மொத்தமா மறந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னடா உன்கிட்ட சொல்றது? அது மட்டும் இல்ல, அது முடிஞ்சு போன விஷயம். இனிமே அத பத்தி பேசுறதோ நினைக்கிறதோ வேஸ்ட் தான்டா. ஏங்க வேஸ்ட் நினைக்கிற? அவர் உன்னை விட்டு தானே போனாரு, இன்னும் உலகத்தை விட்டு போலயே.